ஹலோ வியூஸ், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸிட் க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். எக்ஸிட் க்ரைட்டீரியா இன் டெஸ்டிங். எக்ஸிட் க்ரைட்டீரியா டிஃபைன்ஸ் த கண்டிஷன்ஸ் தட் மஸ்ட் பி மெட் பிஃபோர் டெஸ்டிங் தட் கேன் பி கன்க்ளூடட். அதாவது என்னென்னா, ஒரு டெஸ்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணியிருக்கா, கரெக்டாக அது மீட் ஆகியிருக்கா, அந்த பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்காங்கிற செக் பண்ணுறது தான் எக்ஸிட் க்ரைட்டீரியா. இட் என்ஷூர்ஸ் தட் த சாஃப்ட்வேர் ஹேஸ் பீன் டெஸ்டட் சஃபிஷியன்ட்லி அண்ட் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ் ஆர் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். இது என்ன பண்ணுதுன்னா, எக்ஸிட் க்ரைட்டீரியா சாஃப்ட்வேரை போதுமான அளவு டெஸ்ட் பண்ணியிருக்கோமா, அடுத்த ரிலீஸுக்கு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணுறது, இல்லை அடுத்த ஃபேஸ்க்கு நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணுறது. இந்த எக்ஸிட் க்ரைட்டீரியாவில் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீஷன். அது நம்ம சாஃப்ட்வேர் டெஸ்டிங் எல்லாமே டெஸ்ட் கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெஸ்ட் கேஸ் நம்ம எழுதுவோம். ஒரு சாஃப்ட்வேருக்கு என்னென்ன டெஸ்ட் கேஸ்லாம் தேவைப்படும், பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸு, நெகட்டிவ் டெஸ்ட் கேஸஸ் ரெண்டுமே எழுதுவோம். அந்த எல்லா டெஸ்ட் கேஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கா, கரெக்டாக அந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் டிஃபெக்ட் க்ளோஷர். இப்போ எந்த ஒரு சாஃப்ட்வேருமே டிஃபெக்ட் பக் இல்லாமல் இருக்காது. நம்ம கடைசியில் செக் பண்ணி முடிக்கும்போது எந்த டிஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் டிஃபெக்ட் க்ளோஷர். தேர்ட் பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல் ரெக்ரெஷன் டெஸ்டிங். இந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங் என்னென்னா, இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் கோடில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பில்டுக்கும். அப்படி அவங்க சேஞ்ச் பண்ணும்போது அந்த கோடில் அவங்க பண்ணுற சேஞ்சால் அப்டேட்டால் நியூ பக் எதுவும் வந்திருக்கா, இல்லை பழைய பக்கே திருப்பி வந்திருக்காங்கிற டெஸ்ட் பண்ணுறது தான் ரிக்ரெஷன் டெஸ்டிங். அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீஷன். இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராஜெக்ட் அந்த சாஃப்ட்வேரோட ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதான் அந்த ஓவர்வியூ, எப்படி இந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்ட், அந்த ஸ்ட்ரக்சர், ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்குங்கிற பற்றி தான் அந்த டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் படி கரெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கமாங்கிற செக் பண்ணுறது தான் ஃபோர்த் பாயிண்ட், டாக்குமெண்டேஷன் கம்ப்ளீஷன். ஃபிஃப்த் பாயிண்ட் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரூவல். எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ப்ராஜெக்ட் கிளைண்ட்ஸு, பிஸ்னஸ் அனாலிஸ்ட், டீம் மேனேஜர், அப்புறம் டெவலப்பர்ஸ், அப்புறம் டெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாருமே கடைசியில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பண்ணுற டைமில் எல்லாமே அப்ரூவ் பண்ணுறாங்களா, எல்லாருமே அதை சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த இம்பார்ட்டண்ட்டான மேஜர் பக்கும் இல்லை, இதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவ் பண்ணுறது தான் ஸ்டேக் ஹோல்டர் அப்ரூவல். ஓகே, நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.